நபியே, இறைவனிடத்தில் உள்ள மறுமையின் வீடு, அதாவது சொர்க்கம் உங்களுக்கே சொந்தமானது, வேறு மனிதர்களுக்கு கிடையாது என்று உரிமை கொண்டாடுவதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அதை பெறுவதற்காக மரணத்தை விரும்புங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இரண்டு விஷயங்களுக்கு இடையிலே இருக்கிறது. ஒன்று அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, இன்னொன்று அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. குர்ஆனில் இருக்கக்கூடிய 6666 வசனங்களுடைய சாரம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி ஒரு பக்கம், அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை ஒரு பக்கம். இதை மையமாக கொண்டுதான் குர்ஆனுடைய வசனங்களுடைய மொத்த சுருக்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன? நான் உங்களுக்கு சொர்க்கத்தை தருகிறேன் என்பது. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை என்ன? தவறு செய்கிற பொழுது உங்களுக்கு தண்டனை தருவதற்கு நரகம் இருக்கிறது என்பதாக. இப்போ அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, எச்சரிக்கை, இந்த ரெண்டு இடுக்கல்களுக்கு மத்தியில தான் மனிதனுடைய வாழ்க்கை அமைய பெற்றிருக்கிறது. சொர்க்கத்தையோ நரகத்தையோ அவன் வாக்களித்ததின் பிரகாரம், எச்சரித்ததின் பிரகாரம் மனிதனுக்கு நிறைவேற்றுறதுக்கு அல்லாஹ்தாலா தன் மீது விதியாக்கி கொண்டார். ரெண்டையும் தருவதை தன் மீது விதியாக்கி கொண்டார். ஆனால் ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கோ நரகத்தை பெறுவதற்கோ அதற்கான உரிமையை, தேர்ந்தெடுக்கும் உரிமையை மனிதனுடைய வசத்திலே கொடுத்துள்ளார். சொர்க்கத்தையோ நரகத்தையோ கொடுப்பதை தன் மீது விதியாக்கி கொண்டால் அதுல எதை தேர்வு செய்யறதுங்கிறதுக்கான உரிமையை மனிதனுடைய கைவசத்தில் கொடுத்துட்டார். அடுத்து ஒரு கேள்வி வரும், சரி சொர்க்கத்தை அடையணுமா நரகத்தை பெறணுமா அப்படிங்கிற உரிமையை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறானே, எந்த காரியம் நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கும், எந்த காரியம் நம்ம நரகத்தில் கொண்டு போய் தரணும், அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வைக்கிற பொழுது அதற்கு பதிலாகத்தான் அல்லாஹ்தாலா தூதர்களை அனுப்பினார். அதற்கு பதிலாகத்தான் அல்லாஹ்தாலா வேதங்களை அனுப்பி வைத்தார். இந்த வேதங்களும் தூதர்களும் எந்த காரியம் ஒரு மனிதனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும், எந்த காரியம் ஒரு மனிதனை நரகத்திற்கு இழுத்து செல்லும் என்பதை அடையாளம் காட்டுகிறது. மரணத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா, மரணம் என்ற ஒன்றை அல்லாஹ்தாலா அமைத்து வைத்திருப்பது அவனுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக தான். ஏன்னா மரணம் அடைஞ்சால்னா சொர்க்கத்தையோ நரகத்தையோ நாம் அடைய முடியும். அந்த மரணத்தை தாண்டி தான் அதை பெற முடியும். அதனால அல்லாஹ்தாலா மரணத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறதே அவனுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக. மரணத்தை பொறுத்தளவுல நல்லவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம், தீயவர்களை பொறுத்தளவுல அது ஒரு பயத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் மரணம் தான் இறைவனை சந்திப்பதற்கான பாலமாக இருக்கிறது. மரணம் என்பதை கொண்டுதான் இறை சந்திப்பு நிகழ்கிறது. அதனால மரணத்திற்கு பிறகுதான் இறைவன் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னாங்க, யார் மறுமையை நேசித்தாரோ அவர் உலகத்தை பாழாக்கி கொண்டார், யார் உலகத்தை நேசித்தாரோ அவர் மறுமையை பாழாக்கி கொண்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, மறுமைக்காக, உலகத்துக்காக நீங்க மறுமையை பாழாக்கி கொள்ளாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொல்லி முடிக்கிறாங்க. உலகத்தை பாழாக்குறது அப்படின்னு சொன்னா மனசளவுல பாழாக்கிறது. வியாபாரம் செய்யலாம், குடும்பம் இருக்கலாம், பணக்காசை சம்பாதிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா மனசளவுல உலகம் ஒரு உருட்டாகவே கருதக்கூடாது. உலகத்தினுடைய மதிப்பு உள்ளத்துக்குள்ள போயிடக்கூடாது. அதனால மறுமையை நேசிச்சு உலகத்தை பாழாக்கிக்கணும் அப்படின்னு சொன்னா ஏதோ காடை செடியன்னு திரியணும் அப்படிங்கிறது பொழுதுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்க வேண்டியதுதான். சம்பாதிக்கலாம், சொத்து சேர்க்கலாம், வியாபாரம் எல்லாம் பண்ணலாம். ஆனால் மனசளவில் உலகம் அதனுடைய மதிப்பு உள்ளத்தில் புகுந்துடக்கூடாது. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், சுய விருப்ப பிரகாரம் நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த நாட்டினுடைய அரசாங்கம் என்ன செய்யும்? ஜெயிலில் தெரியும். அவன் இஷ்டத்துக்கு தப்பு தவறுகளை பண்ணிக்கிட்டு அவன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டு இருந்தானா சிறைச்சாலைக்குள்ளதான் வாழ்க்கையை முழுவதையும் கழிக்க வேண்டியது. அரசாங்க சட்டத்துக்கு உட்பட்டு அவன் வாழ்ந்தாதான் அந்த நாட்டில் அவன் சுதந்திரமாக முடியும். அதே போல அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைச்சு வச்சிருக்கிறான். இந்த உலகத்தை ஒரு நாடுன்னு வச்சுக்கோங்க. இந்த நாட்டினுடைய அரசாங்கம் அல்லாஹ் தஆலா சில சட்டத்திட்டங்களை வச்சிருக்கிறான். இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம்னா அல்லாஹ் தஆலா நம் மீது அருளை புரிகிறான். ரஹமத்து பரக்கத்து இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இறங்கி நம்ம சுதந்திரமாக நிம்மதியாக வாழலாம். அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை மீறி சுய விருப்ப பிரகாரம் ஏன் இஷ்டத்துக்கு நடப்பேன் என்பதாக நடந்தால் அல்லாஹ் தஆலா கவலைக்கு ஆளாக்கி விடுவான், நஷ்டத்துக்கு ஆளாக்கி விடுவான், மிகப்பெரிய ஒரு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்து உலக வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா கசப்பாக்கிடுவான். இதுதான் ஜெயில். அல்லாஹ்வுடைய ஜெயில் எது? இப்படித்தான். அவனுடைய வாழ்க்கை கசந்து போகும். சாதாரணமாக ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய ஜெயில் வந்து கம்பி என்றது. நான் அல்லாஹ்வுடைய ஜெயில் எப்படி அவனுடைய வாழ்க்கையில நெருக்கடி ஏற்படுகிறது. அதனால் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறான். ஷஃபீஉ இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகாக சொன்னாங்க. முஸ்லீம்களை பொறுத்தளவுல சில விஷயங்களை நாம சொல்றாங்க, ஆனா செயல்ல பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர்மாற்றமா நடந்துக்கிறாங்க. சொல்லுல பார்த்தா நேர்மறை, செயல்ல பார்த்தா எதிர்மறை. இப்படியாக முஸ்லிம்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதாக ஷஃபீஉ இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிட்டு அது 4 விஷயங்கள் என்பதாக கண்டிப்பாங்க. என்ன 4 விஷயம்? முதலாவது விஷயம், நாங்கள் அல்லாஹ்வின் அடிமைகள் அப்படின்னு உரத்த குரல்ல சொல்றாங்க. நாங்கள் அல்லாஹ்வின் அடிமைகள் அப்படின்னு. ஆனா வாழ்க்கையில சுதந்திரமா இருக்கணும்னு விரும்புறாங்க. ஷரியத்தை எங்களை கட்டுப்படுத்தக்கூடாது, ஷரியத்தை எங்களை கட்டுப்படுத்தக்கூடாது, சுதந்திரமா இருக்கணும். ஒரு திருமண காரியமாக இருந்தாலும் சரி, மௌத்து காரியமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, மற்ற உறவினர்களை பேணக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒழுக்க சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, கல்ச்சராக இருந்தாலும் சரி, சுதந்திரமா இருக்கணும்னு விரும்புறாங்க. ஆனா கேட்டா ஒரு முஸ்லீமை கேட்டா நம்மளாம் அல்லாஹ்வுடைய அடிமையாப்பா. ஆமா அல்லாஹ்வுடைய அடிமை தான். அப்போ சொல்லுல பார்த்தா நான் ஒரு அல்லாஹ்வுடைய அடிமை என்பதாக சொல்றாங்க. செயல்ல பார்த்தா அதுக்கு நேர்மாற்றமாக வாழணும்னு ஆசைப்படுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது பாருங்க, இரணத்தினுடைய பொறுப்புதாரி அல்லாஹ் என்பதாக சொல்றாங்க. அல்லாஹ் தான் நமக்கு ரிஸ்க் கொடுக்குறான், அல்லாஹ் கொடுக்குற உணவுல தான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இரணத்துக்கான துவா செய்யுங்க, இரணத்தினுடைய பரக்கத்துக்கான துவா செய்யுங்க. சொல்லு பார்த்தா இப்படி இருக்குது. அதே அந்த பொருளாதாரத்தில் ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா, ஏதாவது குறைவு ஏற்பட்டுச்சுன்னா அவங்க நிலக்குடைஞ்சு போயிடுறாங்க, விட்டு பிடிச்சு போயிடுறாங்க, வெறித்தனமா ஆயிடுறாங்க, நிதானத்தை இழந்துடுறாங்க. பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய நிறையும் குறையும் அல்லாஹ்வை சார்ந்தது அப்படிங்கிற ஒரு ஈமான்தாரி ஒரு நிதானமான ஒரு நிலைக்கு இருக்க மாட்டேங்கிறார். ஏதோ பெரிய இதை இழந்துறது மாதிரி அவருடைய வாழ்க்கையே ஃபெயிலியர் ஆகிட்ட மாதிரி பிரக்டிக் ஆளாகிட்டார். இது ஒரு ஈமானுக்கு அழகல்ல. இரணத்தினுடைய பொறுப்புதாரி அல்லாமா அப்படிங்கிறதாக எப்போ நம்ம எடுத்துக்கிறோமோ அப்போ நம்முடைய சேமிப்பிலேயோ வருமானத்திலேயோ ஏதாவது ஒரு அடி விழுந்துச்சுன்னா அப்போ நிதானமாக தான் இருக்கணும். அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில தளர்வு ஏற்படாமல் இருக்கும். அப்பதான் அவர் சொல்லையும் செய்யலையும் கரெக்டா இருக்காருன்னு அர்த்தம். ஆனா நம்ம அந்த மாதிரி இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, மறுமையை விட உலகம்தான் உலகத்தை விட மறுமை தான் சிறந்தது அப்படிங்கிறதாக நம்ம சொல்லுவோம். அப்படிங்கிற கருத்தை ஏற்றுக்கிறோம். ஒரு முஸ்லீமை பொறுத்தளவுல மறுமை தான் சிறந்தது உலகத்தை விட அப்படின்னு. ஆனா இந்த உலகத்தினுடைய செல்வ சேகரிப்புல மூழ்கி போய் கிடக்கும். உலகத்தினுடைய செல்வ சேகரிப்புல மூழ்கிறதுல தப்பு இல்லை, செல்வத்தை சேகரிக்கிறதுல தப்பு இல்லை. அதனுடைய எல்லையை எப்படி தாண்டணும் அப்படின்னு சொன்னா ஷரீஅத்தினுடைய ஹலால் ஹராம தூக்கி எரிஞ்சிடணும். ஹலால் ஹராம தூக்கி எரிஞ்சிட்டு அதெல்லாம் கவனிக்காம செல்வ சேகரிப்புல ஈடுபடுறது பாருங்க, இது மறுமையை விட உலகம்தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாவல சொல்றது என்ன? மறுமை தான் உலகத்தை விட சிறந்தது. எப்போ ஹலால் ஹராம முழுதுக்கு பின்னால தூக்கி எரிஞ்சுட்டு அவர் பொருளாதாரத்தை சேகரிக்க போறாரோ தேட போறாரோ அப்ப அவர் செயலால் என்ன சொல்றாரு? மறுமையை விட உலகம் தான் சிறந்தது அப்படிங்கிறதாக சொல்றாரு. அப்ப இதுவும் சொல்லுல நேர்மறை, செயல்ல எதிர்மறை. அடுத்து 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா,
சொல்றது. அதை யாரும் மறுக்க முடியாது. அதை நாவால ஏற்றுக்கிறாரு. ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தனக்கு மரணமே வராதது போல, மரணம் என்ற ஒன்றையே நாம் சந்திக்க இல்லாதவர்கள் போல அவருடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறார். இப்படியாக முஸ்லிம்களை பொறுத்தளவில் சில விஷயங்கள் நாவால் ஏற்றுக்கொள்கிறார்கள், செயலால் மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக ஷஃபீக் இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த 4 விஷயங்கள் குறிப்பிட்டு நமக்கு நல்ல ஒரு படிப்படியை புகுத்துகிறார். ஷரியத் மீது எந்த அளவுக்கு நமக்கு மதிப்பு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இருக்கும். நமக்கே ஷரியத் மீது மதிப்பு ஏற்படலை அப்படின்னு சொன்னால் அப்போ ஆட்சியாளர்களுக்கு ஷரியத் மீது மதிப்பு ஏற்படாது. சமீபத்தில் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன நியூஸ்? ஃபத்வா என்பது யாரையும் கட்டுப்படுத்தி விடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பளிச்சிருக்கு. ஃபத்வாவின் மூலமாகவோ ஷரியத் கோர்ட்டின் மூலமாகவோ ஷரியத் என்கிற பெயரிலேயோ யாரையும் கட்டுப்படுத்தி விட முடியாது, சட்ட அங்கீகாரம் அது கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு. இது ஷரியத்தின் மீதியான உலக அளவில் இருக்கக்கூடிய மதிப்புக்கு மிகப்பெரிய ஒரு அடி கொடுக்குற மாதிரி. நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனாலும் கூட நம்ம ஏற்கனவே இப்படித்தான் இருக்கிறோம். ஷரியத்தினுடைய சட்டத்தை யாரும் மீதும் திணிக்க முடியாத ஒரு நிலையில் தான் நம்ம இருந்து கொடுக்குறோம். 2 பேர் வாதி பிரதிவாதி 2 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஷரியத்தினுடைய விளக்கத்தை சொல்லி சட்டத்தை சொல்லி அவங்க விரும்பி ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கலாம், இல்லைன்னா அவங்க விட்டுருவோம். அவங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு நம்ம வலுக்கட்டாயப்படுத்துறது கிடையாது. ஏன்னா அந்த நாடு கிடையாது. ஏற்கனவே நம்ம அப்படித்தான் இருந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது சுப்ரீம் கோர்ட் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஷரியத் சட்டத்தை அவர் ஏற்றுக்கல அப்படிங்கிறக்கான இந்த முஸ்லீமியான காலத்தில் கட்டி வச்சு அடிச்சோமா, கொட்டுறோமா, கையை காலை வெட்டினோமா, இல்லை வேற ஏதாவது பண்ணோமா? ஒன்றுமே பண்ணலையே. ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா 2 பேருடைய விருப்பத்தின் பிரகாரம் உட்கார வச்சு சம்மதமாக ஏற்றுக்குங்க, இல்லைன்னா எந்திரிச்சு போயிடுங்க, கோர்ட்டு கேஸ்ன்னு அலைங்க நல்ல வருஷம் கணக்கில். இப்படித்தான் எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். யாரும் ஷரியத்துங்கிற பேரில் யாருடைய உரிமைகளையும் படிக்கிறது இல்லையே. ஏற்கனவே நான் அப்படித்தான் நடந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த கோர்ட்டு இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஷரியத்தின் மீது இருக்கக்கூடிய மரியாதையை குறைக்கிறது, மதிப்புக்கு கலங்கத்தை ஏற்படுது. இப்போ நம்ம எடுத்த உடனே அவர்கள் மீது கோவப்படுவோம். ஷரியத்தை பற்றி சொல்லிட்டாங்க. நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய எண்ணங்களுடைய தாக்கம் தான் அப்படி வெளியே வருது. நமக்கே ஷரியத்தின் மீது சரியான ஒரு மதிப்பு இல்லையே. ஹலால் ஹராம் விஷயத்துல, மற்ற விஷயங்கள்ல, குடும்ப விஷயங்கள்ல, வியாபாரம் ஷரியத்தை நம்ம கண்டுக்கிறதே இல்லையே. சாதாரணமாக ஜமாத் மூலமாகவோ ஷரியத் மூலமாகவோ பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சிக்கும் பொழுது ஒரு பார்ட்டி சொல்வார், ஷரியத்தாவது பண்ண கிடையாது, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்பாரு. சர்வசாதாரணமாக சொல்வார் ஒரு முஸ்லீம். இப்போ நமக்கே அதன் மீது ஒரு மரியாதை இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஆட்சியாளர்களுக்கு என்ன குறை சொல்ல? உளவியல் ரீதியாக ஒரு கருத்து சொல்கிறாங்க. என்ன தெரியுங்களா? உளவியல் ரீதியாக என்ன கருத்து அப்படின்னு சொன்னால், இப்போ கலந்தர் பை இருக்காரு, தூக்கு போயிடுச்சா? கலந்தர் பை இருக்காரு. இவர் என் மேலே தவறான எண்ணம் கொண்டிருந்தாலும் கூட நான் தொடர்ச்சியாக அவரின் மீது நல்லெண்ணம் கொண்டுக்கிட்டே வந்துட்டு வச்சுங்களேன், என் மீது அவர் தவறான எண்ணம் கொண்டிருந்தா கூட அது குறைஞ்சிக்கிட்டே போகுமா? குறைஞ்சிக்கிட்டே போகுமா? அப்படி இல்லாமல் இவரின் மீது நான் ஃபஸ்ட்டு தவறான எண்ணம் கொள்ள ஆரம்பிச்சிட்டேன்னா தன்னால் அவருக்கு என் மீது தவறான எண்ணம் ஏற்பட்டுக்கிட்டே போகுமா? 2 பேரும் பேசிக்கலனாலும் பரவாயில்ல, அவரை பற்றி தவறாக நம்ம உள்ளத்தில் நினைக்கும் பொழுது நம்மளை பற்றி அவர் தவறாக நினைக்க ஆரம்பிச்சிருவார். அவரை பற்றி நம்ம நல்லெண்ணம் கொண்டுக்கிட்டே வரும் பொழுது அவருக்கு நம்ம மேலே நல்லெண்ணெய் ஏற்பட்டே இருக்குமா? இதுக்கிடையில் நீங்கள் 2 பேரும் பேச வேண்டிய அவசியமே இல்லை, பழக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மனசளவில் பேசுறீங்க பார்த்தீங்க, இதனுடைய தாக்கம் ஏற்படும். மனசளவில் 2 பேரும் பேசிக்கிற மாதிரி. அப்போ அவரை பற்றி நான் என்ன சொல்றேனோ அதே மாதிரி அவர் என்னை பற்றி நினைப்பார். நான் அவரை நல்ல விதமாக என்னன்னா அவரை என்னை பற்றி நல்ல விதமாக எண்ணுவார். நான் அவரை தவறாக என்னன்னா கண்டிப்பாக அவரை தவறாக எண்ணுவார். அது பார்வையிலேயோ அல்லது வேற ஏதாவது ஒரு வகையிலையோ அது தெரிஞ்சு போயிடும் அவருக்கு. என்னமோ நம்மளை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு கலந்தர் போய் கண்டுபிடிச்சிடுவார். அதே மாதிரி நானும் கண்டுபிடிச்சிருவேன். இது நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம், உளவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட விஷயம். மனுஷர்கள் எவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க. நீங்கள் ஆட்சியாளர்களை திட்டாதீங்க, அவங்களை சரி பண்ணுங்க. ஆட்சி
ஆட்சியாளர்களை திட்டாதீங்க, நீங்க அமல்களை சரி பண்ணீங்க. உங்க அமல்களுடைய தாக்கம் தான் ஆட்சியாளர்கள் உட்காரு. உங்களுடைய அமல்கள் சரியாக இருந்துச்சுன்னா அதனுடைய தாக்கம் நல்ல ஆட்சியாளர்கள் வருவாங்க. இப்போ எவ்வளவு கரெக்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உளவியல் ரீதியான கருத்து அடிப்படையில் ஒரு ஹதீஸை சொல்லி வச்சிருக்காங்க. அதனால இப்படியெல்லாம் நமக்கு சுப்ரீம் கோர்ட்டே நமக்கு எதிராக இருக்குது அப்படின்னு நம்ம கொந்தளிக்கிறத விட நம்முடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றிக் கொண்டு நம்முடைய சரீரத்தின் மீதான ஒரு மதிப்பை சரியாக உள்ளத்தில் வளர்த்துக் கொண்டு நம்ம இருக்கணும்னு சொன்னால் அந்த சிந்தனை உள்ளவர்கள் அந்த அரியணையில ஏறக்கூடாம அதை அவன் பார்த்துக்குவோம். அதான் இங்கே நம்ம கவனிக்க வச்சுப்பாரு. அதே போல எந்த அளவுக்கு நம்ம இந்த விஷயத்தில் அஜாக்கிரதையாக இருக்கிறோம், சரீரத்தினுடைய பிடிப்பில் எந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வட்டி வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது, அதுக்கு சாட்சியாக இருக்கவும் கூடாது, அதனுடைய கணக்கு வழக்குகளை கூட எழுதக்கூடாது என்று இவ்வளவு கராராக சரீரம் சொல்லியிருக்குது. ஆனால் எத்தனை பேர் வட்டிக்கு வாங்கி தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள், வட்டிக்கு வாங்கி தேவையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இது சர்வசாதாரணமாக செய்கிறாங்க. அத்தியாவசியமான ஒரு நிலையில் இருக்கிறவங்களை விட ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு செய்யக்கூடிய கூட அதிகமாக இருக்கிறாங்க. ஆக எப்படி வாங்கினாலும் தவறு தவறு, ஹராம் ஹராம் தான். இன்னும் சொல்லப்போனா கடன் முக்கியமா ஹஜ் முக்கியமா அப்படின்னு ஒருத்தருக்கு முன்னாடி வரும்பொழுது ஹஜ்ஜை விட கடன் அடைக்கிறதுக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹஜ்ஜை விட கடனுக்கு தான் முக்கியம் கொடுக்கணும். கடனை அடைச்சதுக்கு பிறகுதான் ஹஜ்ஜு. ஹஜ்ஜுக்கே அப்படி சொல்லும் பொழுது ஊர்பட்ட கடனை வச்சுக்கிட்டு உம்ரா போயிட்டு வர்றாரு. ஹஜ்ஜுங்கிறது கடமை, உம்ராங்கிறது மேல் மிச்சமானது. அது பரல் கிடையாது, கட்டாயம் கிடையாது. அவர் கடனை வச்சுக்கிட்டு ஹஜ்ஜுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது